ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். ஐயப்பன் வழிபாடு இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத யோகத்தை தரும். இப்ப இந்த பதிவுல நான் ஐயப்பன் வழிபாடு இப்ப கார்த்திகை மாசம் ஐயப்பன் சீசன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் மாலை போட்டு விரதம் இருந்து கோயிலுக்கு போறாங்க. இந்த கோயிலுக்கு போறவங்க எல்லாருமே ஒரு சில வேண்டுதல்கள், அவங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறணும்னு தான் போறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஐயப்ப சாமி வழிபாடு பலன தருதா? அப்படின்னு பார்த்தா, நெறைய பேருக்கு சொல்லும்போது பலன் தருது அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் எனக்கு எந்த பலனும் தெரியல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம்? அப்படிங்கிறத நான் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். இப்ப பொதுவா எல்லா கோயில்களும், எல்லா வழிபாடும் கிரகங்கள், நட்சத்திரங்கள் இத சார்ந்து தான் இருக்கும். அப்ப ஜாதகத்துல ஒருத்தருக்கு கிரகங்கள், நட்சத்திரங்கள் அதன் அடிப்படையில தான் பலன்கள் ஆ நல்ல பலன்களா அல்லது சரி சரியான பலன்கள் கிடைக்காம போறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய நட்சத்திரங்கள பொறுத்து இருக்கு, கிரகங்கள பொறுத்து இருக்கு. அப்படி பார்க்கும்போது, ஐயப்பன் வழிபாடு செய்றவங்களுக்கு எந்தெந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பான யோகத்த தரும் அப்படிங்கிறத நான் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். அப்ப இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கிற நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் தான் ஐயப்பன் நல்ல பலன தருவாரா அப்படின்னா, ஆமா. அது மிக சிறந்த பலனே அதிகமான பலனை தரக்கூடியது இந்த நட்சத்திரங்களுக்கு. மற்ற நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்யலாம். அது ஒருத்தருடைய விருப்பம். ஏன்னா, ஐயப்பன் வழிபாடு எல்லாருமே போறாங்க. இப்ப அ தமிழ்நாடு மட்டும் இல்ல. எல்லா ஸ்டேட்ல இருந்தும் ஐயப்பன் வழிபாடு பக்தர்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. மிக அதிக அளவுல கூட்டம்லாம் சேருது. நம்ம எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா, இந்த நட்சத்திரங்கள நான் சொல்ற நட்சத்திரங்கள்ல உள்ளவங்க ஐயப்பன் கோயிலுக்கு தான் போணும்னு கிடையாது. ஐயப்பன வீட்ல வச்சு, ஒரு சின்ன படமா வச்சு வழிபட்டாலே அவங்களுக்கு மிக அதிக அளவுக்கு ஐயப்பனுடைய வழிபாட்டுக்கான பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் எது? அப்படிங்கிறத நான் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கிற நட்சத்திரங்களோட பலன்கள் நிச்சயமா ஐயப்பன் வழிபாடு செய்றவங்களுக்கு மிக அதிக அளவுக்கு கிடைக்குது. அது எதிர்பாராத யோகத்தெல்லாம் குடுக்குது. அதனால தான் நான் இந்த நட்சத்திரங்கள குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன். இந்த நட்சத்திரங்கள் அவங்க அ கோயிலுக்கு போணும், விரதம் இருக்கணும். அ அதேபோல அவங்க சபரிமலைக்கு தான் போணும் அப்படின்னு கிடையாது. அந்த ஐயப்பனோட படத்த தினந்தோறும் வீட்ல வச்சு அவங்க சாதாரணமா ஊதுபத்தி காமிச்சு கும்பிட்டாலே அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு யோகத்த குடுக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்கள், அற்புதங்கள்லாம் நடக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில குறைபாடுகளே உண்டாகாது. ஏன்னா, அந்த அளவுக்கு ஐயப்பனோட சக்தி மிக தீவிரமா இருக்கும். இந்த நான் சொல்லக்கூடிய நட்சத்திரக்காரங்களுக்கு. அப்படிப்பட்ட நட்சத்திரங்கள நான் தேர்ந்தெடுத்து இதுல சொல்லியிருக்கேன். இந்த நட்சத்திரத்துல பொறந்தவங்க அ ஐயப்பன் வழிபாடு ஏற்கனவே நீங்க கோயிலுக்கெல்லாம் போய் செஞ்சுகிட்டு இருந்தா, அதெல்லாம் செஞ்சுகிட்டே இருக்கலாம். அப்படி செய்ய முடியாதவங்க, வீட்ல அவருடைய படத்த வச்சு சாதாரணமா நீங்க தினந்தோறும் வழிபட்டாலே போதும். மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நடக்கும். எதிர்பாராத யோகத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லமை ஐயப்பன் வழிபாட்டுக்கு உண்டு. இப்ப நான் நட்சத்திரங்கள சொல்றேன். இப்ப முதல் நட்சத்திரமா பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரத்துக்கு ஐயப்பன் வழிபாடு சிறந்த வழிபாடா இருக்கும்.
இப்ப முதல் நட்சத்திரம் அஸ்வினி. நான் அதுக்கு சொல்லல. ஏன் பரணி நட்சத்திரத்துக்கு சொல்றேன் அப்டின்னா, ஐயப்பன் நட்சத்திரம். ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம் வந்து உத்திரம். உத்திரம் நட்சத்திரம். அத பேஸ் பண்ணி தான் நான் இந்த பதிவ போட்டிருக்கேன். அதுக்கு சாதகமாக உள்ள நட்சத்திரங்கள தான் நான் இதுல சொல்றேன். அப்படி பார்க்கும்போது, முதல்ல உள்ள நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரத்துக்கு ஐயப்பன் வழிபாடு செஞ்சா மிக நல்ல அற்புதமான பலன்கள்லாம் நடக்கும். இந்த பரணி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா, உத்திர நட்சத்திரம் 11வது நட்சத்திரமா வரும். அது வந்து நெறைய பேரு அத வந்து சமுதாய பகைன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. சமுதாய தாரைன்னு பேரு அதுக்கு. எங்கேயோ பிரிண்ட் மிஸ்டேக் ஆயிருக்கும். அத வச்சுக்கிட்டு எல்லாம் நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து சமுதாய தாரைன்னு பேரு. இது வந்து மிகுந்த நல்ல பலன குடுக்கக்கூடிய நட்சத்திரம். அதனால ஐயப்பன் வழிபாடு இந்த பரணி நட்சத்திரத்தில பொறந்தவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு யோகத்த குடுக்கும். எதிர்பாராத யோகத்த குடுக்கும். அதேபோல அடுத்து ரோகிணி நட்சத்திரத்தில பொறந்தவங்களுக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில பொறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 9வது நட்சத்திரமா ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம் வரும். அது வந்து பரம மைத்ர நட்சத்திரம்பாங்க. மிக சிறந்த யோகத்த குடுக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு. 8வது நட்சத்திரமா வரும். உத்திர நட்சத்திரம். ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம். இது வந்து மைத்திரம் நட்சத்திரம்பாங்க. நல்ல பலன குடுக்கும். எதிர்பாராத யோகத்தையும் குடுத்துரும். இதே போல புனர்பூசம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா, 6வது நட்சத்திரமா உத்திர நட்சத்திரம். ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம் வரும். இந்த நட்சத்திரத்துக்கும் மிகப்பெரிய அளவுக்கு பலன்கள், நல்ல பலன்கள், அதே சமயத்துல எதிர்பாராத யோகமும் கிடைக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு உத்திர நட்சத்திரம் 4வது நட்சத்திரமா வரும். இதுவும் மிகச்சிறந்த பலன்கள், எதிர்பாராத யோகத்தையும் குடுக்கும். ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஐயப்பன் வழிபாடு செய்யும்போது மிகப்பெரிய அளவுக்கு யோகத்தை அடையக்கூடிய நிலை இருக்கும். இதுக்கடுத்து பூரம் நட்சத்திரம். இந்த பூரம் நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரமா ஐயப்பன் பிறந்த உத்திர நட்சத்திரம் வரும். இந்த உத்திர நட்சத்திரம் சம்பத்து தாரை. இருக்கிறதுலயே இந்த பூர நட்சத்திரத்துக்கு ஐயப்பன் வழிபாடு மிகப்பெரிய அளவுக்கு யோகத்த குடுக்கும். அதேபோல இதுக்கடுத்து அஸ்த நட்சத்திரம். இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரமா உத்திர நட்சத்திரம் வரும். ஐயப்பன் வழிபாடு இவங்களுக்கு தெய்வ அனுகூலத்த ரொம்ப உருவாக்கும். தெய்வ அனுகூலம் இருந்தா தான் எல்லாமே நல்லதா நடக்க ஆரம்பிச்சுருமே! அப்படி அஸ்த நட்சத்திரத்துக்கு ஐயப்பன் வழிபாடு எதிர்பாராத யோகம், நல்ல அதிர்ஷ்டமான யோகங்கள குடுக்கும். அதேபோல இதுக்கு அடுத்து சித்திரை நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு 26வது நட்சத்திரமா உத்திர நட்சத்திரம் வரும். இவங்களும் ஐயப்பன் வழிபாடு செய்யும்போது மிகப்பெரிய அளவுக்கு யோகத்தை அடைவாங்க. எதிர்பாராத யோகம்லாம் கிடைக்கும். இதுக்கடுத்து விசாக நட்சத்திரத்தில பிறந்தவங்க. இந்த விசாக நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு 24வது நட்சத்திரமா இந்த ஐயப்பன் பிறந்த உத்திர நட்சத்திரம் வரும். மிக யோகமான ஒரு நிலைய உருவாக்கும். ஐயப்பன் வழிபாடு இவங்களுக்கு எதிர்பாராத யோகத்தையும், நல்ல ஒரு பலன்களையும் கொடுக்கும். இதுக்கு அடுத்து பூராட நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு. பூராட நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு உத்திராட நட்சத்திரம் 20வது நட்சத்திரமா வரும். இதுவும் மிகுந்த சுப பலன்கள், நல்ல எதிர்பாராத யோகத்தெல்லாம் குடுக்கும். இதுக்கு அடுத்து அவிட்ட நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு 17வது நட்சத்திரமா ஐயப்பன் பிறந்த உத்திரம் நட்சத்திரம் வரும். மிகப்பெரிய அளவுக்கு யோகத்த குடுக்கும். அதிர்ஷ்டமான வாழ்க்கையும் குடுத்துரும். எதிர்பாராத யோகத்தையும் குடுக்கும். இதுக்கடுத்து பூரட்டாதி நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு 15வது நட்சத்திரமா
ஐயப்ப சாமி பிறந்த உத்திர நட்சத்திரம் வரும். மிகப்பெரிய அளவுக்கு யோகத்தையும், அதிர்ஷ்டத்தையும் குடுக்கும். எதிர்பாராத யோகத்த குடுத்துரும். இதுக்கு அடுத்து ரேவதி நட்சத்திரத்துல பொறந்தவங்களுக்கு அதி சிறப்பு. ரொம்ப நல்லது. இது ரேவதி நட்சத்திரத்துல பொறந்தவங்களுக்கு 13வது நட்சத்திரமா வரும். இந்த 13வது நட்சத்திரங்கிறது அ பூர நட்சத்திரத்துக்கு ஐயப்பன் வழிபாடு எப்படி சிறந்த பலன குடுக்குதோ, அதே போல ரேவதி நட்சத்திரத்துல பொறந்தவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்த ஐயப்பன் வழிபாடு குடுக்கும். இப்ப ஐயப்பன் வழிபாடு செய்றவங்களுக்கு மட்டும் இந்த நட்சத்திரங்கள் மிக அளவுக்கு யோகத்த குடுக்குது. அதே சமயத்துல இந்த நட்சத்திரத்துல பொறக்காதவங்க ஜாதகத்துல அவங்களுக்கு ராகு யோகரா இருந்தாருன்னா, இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு நாம யோகத்துல பிறப்பாங்க. அந்த நாம யோகத்துல யோகர் ஒரு கிரகம் இருக்கும். அவயோகர் கிரகம் இருக்கும். அதுல ராகு யோகரா இருக்கிறவங்களுக்கு இந்த நட்சத்திரங்களை தாண்டி அவங்களுக்கு ஐயப்பன் வழிபாடு சிறந்த பலனை கொடுக்கும். ஐயப்பன் வழிபாடுக்கு அவங்க எப்படியும் அந்த வழிபாடு செய்யக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. ராகு யோகரா ஜாதகத்துல அமைஞ்சிட்டா, அவங்களுக்கு ஐயப்பன் வழிபாடு சிறப்ப தரும். அதேபோல இந்த நட்சத்திரத்துல நான் இப்ப சொன்ன இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க, ஜாதகத்துல ராகு யோகரா இருக்கிறவங்க, தினசரி நெற்றியில சந்தனம் போட்டு வைக்கும்போது, மிகப்பெரிய வளர்ச்சி, யோகம் உண்டாகும். சந்தனம் போட்டு நடுவுல குங்குமம் வச்சுக்கலாம். ஏன்னா, ஐயப்பன் வழிபாட்டுக்கு சந்தனம் மிகப்பெரிய ஒரு யோகத்த குடுக்குது. சந்தனங்கிறது ராகுவ குறிக்கும். எல்லாரும் அது மஞ்சளா இருக்கிறதுனால குரும்பாங்க. வாசனையா இருக்கிறதுனால அத சுக்கிரன்பாங்க. ஆனா, சந்தனங்கிறது ராகுவ குறிக்கும். சந்தன மரம் ராகுவ குறிக்கும். ராகுவுக்கு இன்னொரு இது சொல்லுவாங்க. முஸ்லீமை குறிக்கும். அவங்களே சந்தனம் பூசுறதுன்னு ஒரு விழா வச்சிருப்பாங்க. அ அதனால தான். அந்த சந்தனம் ராகுவ குறிக்குதுன்னு நான் சொல்றேன். ஐயப்பன் வழிபாடு, வாபர் வழிபாடுலாம் பார்த்தீங்கன்னா, அதுலலாம் சந்தனம் சிறப்பான ஒரு இடத்த பிடிச்சிருக்கு. அதனால பொதுவா நான் இப்ப சொன்ன இந்த நட்சத்திரத்துல பொறந்தவங்க, ஐயப்பன் வழிபாடு செய்யும்போது மிகப்பெரிய யோகத்த அடையிறாங்க. பொதுவா ஆ இப்ப இந்த நட்சத்திரத்துல பொறக்காம, அதேபோல ராகு யோகரா இல்லாம இருக்கிறவங்களுக்கு பலனே கிடைக்காதா? அப்படின்னு கேட்டா, எந்த ஒரு கடவுள கும்பிட்டாலும் பலன் உண்டு. அதுல அதிக பலன்கள் உடனடியா கிடைக்கிறது இந்த நட்சத்திரங்களுக்கு உண்டு. ராகு யோகரா இருக்கவங்களுக்கு உண்டு. அத தான் நான் இந்த பதிவுல தெளிவா சொல்லியிருக்கேன். ஏன்னா, இப்ப நெறைய பேர் மாலை போடுறவங்க, யாராவது ஒருத்தர் பக்கத்துல ஒரு நண்பரோ, அல்லது உறவினரோ, இப்படி போட்டா எல்லாரும் மாலை போட்டுக்கிறாங்க. எல்லாரும் கும்பிடுறாங்க. எல்லாருமே வழிபாடு செய்றாங்க. இப்ப அவங்கவங்க ஜாதகத்துல சில நட்சத்திரங்கள், கிரகங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமா இருக்கும். இப்ப நான் ஐயப்பனுக்கு சாதகமா உள்ள நட்சத்திரங்கள் சொன்ன மாரி, மற்ற சில வழிபாடுகளுக்கு சாதகமா இருக்கும். அந்த மாரி உள்ள தெய்வங்கள தேர்ந்தெடுத்து அவங்களும் செய்யலாம். ஏன்னா, நம்ம ஜாதகத்துல நட்சத்திரங்கள், கிரகங்கள் கடவுள்கள எப்படி யார் எந்த கடவுள வணங்குறது அப்படிங்கிற விஷயத்த தெளிவா சொல்லுது. அத புரிஞ்சுகிட்டு செய்யும்போது, ஆ மிகப்பெரிய யோகத்தையும், எதிர்பாராத யோகத்தையும், நல்ல பலன்களும் கிடைச்சு வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும். இப்ப இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.